பக்கம் 36. Above, below, on, under, in, out of, to, from, cross, over. இவற்றின் பொருள். above என்றால் மேலாக என்பது பொருள். below என்றால் கீழாக. on என்றால் மேல். under என்றால் கீழ். in என்பதற்கு உள்ளே. out of அதிலிருந்து வெளியே. to என்றால் ஒன்றை நோக்கி, அதற்கு என்று பொருள். from என்றால் அதிலிருந்து என்பது பொருள். cross என்பது குறுக்கே என்ற ஒரு பொருளை குறிக்கும். கடத்தல், கடந்து போதல், குறுக்காக கடந்து போகுதல் என்ற பொருளை குறிக்கும். over என்றால் மேலாக என்பதை குறிக்கும். The bird is flying above the tree. The plane is flying below the clouds. The book is on the table. The ball is under the table. வட சென்னையில் தனிப்புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிற்சி பெற்று அரசு தேர்வு எழுதலாம். நல்ல இடவசதியுள்ள வகுப்பறைகள், திறமையான ஆசிரியர்கள், பெண்களுக்கு தனி வகுப்புகள், ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி வகுப்புகள், பள்ளி மாணவருக்கான மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. The apples are in the box. He is taking the apples out of the box. The bus is going to Madurai. The bus is coming from Chennai. She is crossing the street. He is jumping over the fence. பக்கம் 37. Across, near, far, costly, cheap, tall, short. Was, where, last year, last month. இவற்றின் பொருள். across என்றால் குறுக்காக. near என்றால் அருகில். far என்றால் தொலைவில். costly என்பதன் பொருள் விலை உயர்ந்தது. cheap என்பதன் பொருள் விலை குறைவானது. டால் என்றால் உயரமான. ஷார்ட் என்றால் குள்ளமான. வாஸ் என்பது கடந்த காலத்தை குறிக்கும், இறந்த காலத்தை குறிக்கும். வேர் என்பதும் இறந்த காலத்தை குறிக்கும், ஆனால் அது பன்மையை குறிக்கும், பல பேர் அல்லது பல பொருள் என்பதையும் குறிக்கும். லாஸ்ட் இயர் என்றால் கடந்த ஆண்டு. லாஸ்ட் மந்த் என்றால் கடந்த மாதம், அதாவது போன மாதத்தை குறிக்கும். இப்பொழுது வாக்கியங்களை வாசிக்கிறேன், நீங்கள் அவற்றை திருப்பி சொல்ல வேண்டும். There is a bridge across the river. My house is near the market. The post office is far from here.
This shirt is costly. பள்ளி மாணவருக்கான மாலை நேர டியூஷன் வகுப்புகளும் உண்டு. நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே தபால் மூலம் படிக்கலாம். வீட்டிலிருந்தே ஆங்கிலம் கற்க இலவச புத்தகத்துடன் MP3 ஆடியோ CDயும் கிடைக்கும். ரத்னா கல்வி நிலையம் 36 இப்ராஹிம் சாலை, சென்னை 1. போன் 25251522. செல் 9952071441. That shirt is cheap. John is tall, but Peter is short. Mary is in Delhi. She was in Mumbai last year. My friends are in Canada. They were in England last month. இந்த வாக்கியங்களையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இதில் ஒரு எழுத்து பயிற்சியும் இருக்கிறது. முதலாவது, நீங்கள் ஆங்கில வாக்கியங்களை தனியாக ஒரு தாளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்காமல் எழுதி பாருங்கள். பின்னர் புத்தகத்தை திறந்து அதை நீங்கள் சரிபாருங்கள். அங்கே உங்களால் சரியாக எழுத முடிந்தால் அடுத்து இன்னொரு பயிற்சி செய்யுங்கள். வேறு காகிதத்தை, வேறு பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு தமிழ் வாக்கியங்களை எழுதி வைத்துக்கொண்டு அவற்றுக்கு ஆங்கில வாக்கியங்களை பார்க்காமல் எழுதி பாருங்கள். பின்னர் மீண்டுமாக புத்தகத்தை திறந்து அதை சரிபாருங்கள். இப்பொழுது பக்கம் 38, ஆப்போசிட்ஸ், எதிர்ப்பதங்கள். குட், பேட். கிளவர், foolish. Fast, slow. Beautiful, ugly. Rich, poor. Hot, cold. Big, small. Tall, short. Near, far. Above, below. Few, many. Little, much. Fat, lean. Clean, dirty. Young, old. Bold, timid. Up, down. Costly, cheap. ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி சிடிக்கள் மற்றும் புத்தகங்கள் தேவை என்றால் தொடர்பு கொள்ளவும். ரத்னா கல்வி நிலையம் 69/36 இப்ராஹிம் சாலை, சென்னை 1. பயிற்சி வகுப்புகளும் உண்டு. செல் 9884455061. மேலும் நாங்கள் உங்களுடைய அலுவலகத்திலும் வந்து ஆங்கிலம் அங்கு அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஏற்பாடு செய்ய முடியும். அதுபோல் பள்ளியிலோ கல்லூரியிலோ வந்து ஆங்கிலம் கற்பிக்க வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள்.